Dear students, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் 2024 கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதுன்னு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து இந்த மாதிரி பல வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ எல்லாருமே இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த 11th ஸ்டாண்டர்டுக்கு பிசிக்ஸ்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 வால்யூம்லையும் இருக்கக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸை நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த 11 சாப்டர்ஸ்லேயும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமுக்கு மட்டும் நான் போர்டில் எழுதியிருப்பேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதனுடைய தமிழ் மீடியம் கொஸ்டினை அப்படியே நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியமுக்கு மட்டும் நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த போர்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு 51 கொஸ்டின்ஸ், டோட்டலாக ஒரு 51 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 51 5 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக தரோவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதுன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ், டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், திரும்ப திரும்ப அடிக்கடி கேட்கக்கூடியது. டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் ட்ரையாங்குலேஷன் மெத்தடும் ரேடார் மெத்தட், இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். அதுக்கு அடுத்ததா இந்த ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ், இந்த கொஸ்டினும் அப்புறம் யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசஸ், இந்த 2 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக இந்த சாப்டர் 1ல நமக்கு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 4 கொஸ்டின்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2 கொஸ்டின். ஸோ 4 கொஸ்டின் தான். ஆல்ரெடி இந்த 4 கொஸ்டின்ஸுமே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து சாப்டர் 2. சாப்டர் 2லையும் உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் தான். இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட், இந்த 2 5 மார்க் கொஸ்டின்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்டும் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், இந்த 2 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட்டும் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்ற இந்த டோட்டலாக 4 கொஸ்டின்ஸு இந்த சாப்டர் 2ல நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் சாப்டர் 3. இந்த சாப்டர் 3ல நமக்கு பெரிய சாப்டர் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் புக் பேக்னு போனாவே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த சாப்டரில். பார்த்தீங்கன்னா நான் மொத்தமே எவ்வளோ தான் கொடுத்துருக்கேன், 6 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த 6 கொஸ்டின்ஸில் ஒரு 4 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் தி பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் the particle moving in an inclined path, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் இந்த motion of blocks connected in a vertical motion, horizontal motion. ஸோ இது உங்களுக்கு ரெண்டுமே தனித்தனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கக்கூடியது. ஸோ டோட்டலாக இந்த 4 கொஸ்டின்ஸ். இது போக இந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்ற இந்த டாப்பிக்கும் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸ் அப்படின்ற இந்த 2 கொஸ்டினையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக இந்த சாப்டர் 3ல நமக்கு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா? ஸோ தமிழ் மீடியமுக்கு பிடிஎஃபாக நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இங்கிலீஷ் மீடியமுக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் நான் போர்ட்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் பேஜ் நம்பரோட பிடிஎஃப்லையும் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் சாப்டர் 4. சாப்டர் 4ல நமக்கு ஒரு 4 கொஸ்டின். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அண்ட் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தபடியா இந்த மோஷன் இன் வெர்டிக்கல் பிளேன், இந்த கொஸ்டினும்
டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்டு வேரியபிள் ஃபோர்ஸ், இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டோட்டலாக நமக்கு 4 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதில் இந்த 2 5 மார்க் கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2 கொஸ்டின்ஸையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. டோட்டலாக அந்த 4 கொஸ்டின்ஸ். தென் சாப்டர் 5. சாப்டர் 5 நமக்கு வந்து பெரிய சாப்டர். இதில் வந்து டோட்டலாக நமக்கு 6 கொஸ்டின்ஸ், 6 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இந்த 6 5 மார்க் கொஸ்டின்ஸில் இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இந்த 2 கொஸ்டின்ல அதிகமாக ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 3 5 மார்க் கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது தி டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட். ஸோ டோட்டலாக 6 கொஸ்டின்ஸ். சரியா? அதில் இந்த 3 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாரி, டோட்டலாக 7 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டரில் கொடுத்துருவோம். சாரி, 7 கொஸ்டின்ஸில் இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிமைனிங் 4 அதுக்கு அடுத்த கேட்டகரியில் நம்ம படிச்சுட்டு, ஆனால் 7ஐயுமே படிச்சிருங்க, எதையுமே ஒமிட் பண்ணிட வேணாம். நெக்ஸ்ட் சாப்டர் 6, வால்யூம் 1 நமக்கு இந்த 25 கொஸ்டின்ஸ், வால்யூம் 2ல 26 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 51 கொஸ்டின்ஸ். சாப்டர் 6ல ஒரு 5 கொஸ்டின்ஸ், 5 5 மார்க் கொஸ்டின்ஸ். எஸ்கேப் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். எஸ்கேப் ஸ்பீட் அண்ட் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த், இந்த கொஸ்டின்ஸ். இந்த 2ல வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம கேட்பாங்க. அதில் இந்த ஆல்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் டைம் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். டைம் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட் அண்ட் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்டும் அதுக்கு அடுத்த கேட்டகரியில் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின். சரியா? ஸோ இதில் டோட்டலாக நமக்கு 5 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு சாப்டர் 7. சாப்டர் 7ல் 4 கொஸ்டின்ஸ் தான். அதில் இந்த பெர்னோலிஸ் தியரம் திரும்ப திரும்ப நமக்கு அந்த ரெக்கார்டை போட்டு தேய்ச்சி கேட்கக்கூடிய கொஸ்டின் பெர்னோலிஸ் தியரம். பாய்ஸ்லஸ் தியரமும் நமக்கு கேட்கலாம் 5 மார்க் கொஸ்டினில். அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் கேப்லரி ரைஸ் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ மொத்தமாக இந்த 4 5 மார்க் கொஸ்டின்ஸும் இந்த சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க்ஸ். தென் சாப்டர் 8. சாப்டர் 8ல ஒரு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் மேயர்ஸ் ரிலேஷன், இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டும் வந்து நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் கர்னோ ஹீட் என்ஜின், ஒர்க்கிங் ஆஃப் அ ரெஃப்ரிஜிரேட்டர், ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஏ டயபெட்டிக் ப்ராசஸ், இது எல்லாமே வந்து அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். அந்த 6 கொஸ்டின்ஸையுமே அந்த சாப்டரில் படிச்சுக்கோங்க. தென் சாப்டர் 9. சாப்டர் 9ல் ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும். அதில் இந்த கைனடிக் தியரியினுடைய போஸ்ட்லேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க். அப்புறம் இந்த மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் அ கேஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த மோனோ டை அண்ட் ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸும் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின், இந்த 3. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ப்ரெஷர் ஆஃப் கேஸ், அதனுடைய அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறது, ஓகேவா, அது. அப்புறம் இந்த மேக்ஸ்வெல் போல்ஸ்மேன் ஃபங்க்ஷன், இதுவும். ஸோ டோட்டலாக 5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். அப்புறம் சாப்டர் 10. சாப்டர் 10ல் ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது நமக்கு. எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அப்புறம் சிம்பிள் பெண்டுலம், டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ், ஆங்குலர் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸ். இதில் இந்த 2 5 மார்க் கொஸ்டின்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த சிம்பிள் பெண்டுலமும் ஆங்குலர் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸும், அது சாப்டர் 10ல். தென் சாப்டர் 11ல் இந்த 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ்ட் ஆர்கன் பைப், ரெண்டுமே வந்து தனித்தனி 5 மார்க் கொஸ்டின்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடியது. அப்புறம் இந்த லேப்லேஸ் கரெக்ஷன், இதுவும் வந்து உங்களுக்கு அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ டோட்டலாக இந்த 11 சாப்டர்ஸும் சேர்த்து 51 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 51 5 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பப்ளிக் எக்ஸாமில் 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணலாம். அதுக்கான அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இதில் நிறைய பேர் இந்த 51 கொஸ்டின்ஸுமே படிச்சிருப்பீங்க. இதில் ஏதாவது 1-2 கொஸ்டின்ஸ் இன்னும் படிக்காமல் இருந்தீங்கன்னா அதையும் தயவு செஞ்சு படித்து முடிச்சுருங்க இருக்கக்கூடிய டைமில். ஸோ கண்டிப்பாக ஷியோராக வந்து நீங்கள் வந்து எல்லா 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிட முடியும். சரியா? தேங்க்யூ.